வணக்கம். நான் டாக்டர் மாதவி வைஷ். இன்று நாம் பேச போகிறோம் எக்ஸிமா நோயாளிகள் தங்கள் பாஸ்களில் எந்த வகையான பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி. அவர்கள் பின்பற்றக்கூடிய எந்த ஒரு வீட்டு வைத்திய முறைகள் உள்ளனவா, அவை அவர்களுக்கு தொடர்புடைய அறிகுறிகளில் நிவாரணம் தருமா என்பதை பற்றி. உதாரணமாக, அவர்களின் அரிப்பு, உலர்ச்சி, எரிச்சல் மற்றும் திடீர் அதிகரிப்புகள் குறையலாம். இது உங்கள் முக்கிய சிகிச்சைக்கு மிகவும் ஆதரவாக இருக்க முடியும். இப்போது நம்ம விவாதிப்போம். முதல்ல நான் பரிந்துரைக்கும் ஒன்று, அது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் ஈரப்பதம் வழங்கும் தன்மை உள்ளது. எப்போதும் நீங்கள் குளித்த பிறகு 3 முதல் 4 நிமிடங்களில் உங்கள் உடலில் ஒரு மெல்லிய தேங்காய் எண்ணெய் படலத்தை கட்டாயம் பூசிக்கொள்ளுங்கள். இதனால் உங்கள் தோல் ஆழமாக ஈரப்பதம் பெறும், ஈரமாக இருக்கும். அதனால் உலர்ச்சி குறையும் மற்றும் அரிப்பும் ஒப்பீட்டளவில் குறைவாக உணரப்படும். இரண்டாவது, நான் உங்களுக்கு நீம் எண்ணெயை பயன்படுத்த பரிந்துரைக்கிறேன். ஆனால் நீம் எண்ணெயை ஒருபோதும் நொங்கிய வடிவில் பயன்படுத்த வேண்டாம். நீம் எண்ணெயுடன் வேறு எந்த எண்ணெயையும் கலந்து பயன்படுத்துங்கள். உதாரணமாக, நீங்கள் தேங்காய் எண்ணெயையும் கலந்து கொள்ளலாம். 1:3 விகிதத்தில் கலந்து கொள்ளுங்கள். உதாரணமாக, நீங்கள் 1 பங்கு நீம் எண்ணெயை எடுத்தால் அதில் 3 பங்குகள் தேங்காய் எண்ணெயை கலந்து அதை நன்றாக கலக்கி உங்கள் உடலில் உள்ள பாசுகளுக்கு தடவுங்கள். நீங்கள் அதை முழு இரவும் விடலாம் அல்லது அரை மணி நேரம் விட்டுவிட்டு அதை கழுவி விடலாம். மூன்றாவது, நான் உங்களுக்கு பரிந்துரைக்க விரும்புவது ஓட்ஸ் குளியல் அல்லது ஓட்ஸை பயன்படுத்துவதுதான். நன்கு அரைத்த ஓட்ஸை எடுத்து அதை சூடான நீரில் போட்டு உங்கள் கை மற்றும் கால்களை அதில் ஊற வையுங்கள். 15 முதல் 20 நிமிடம் இதை கண்டிப்பாக செய்யுங்கள். இதனால் உங்களுக்கு மிகவும் அதிக நிம்மதி கிடைக்கும். உங்கள் அரிப்பு, வீக்கம் மற்றும் உங்கள் தோலில் எரிச்சல் உணர்வு இருந்தால் ஓட்ஸ் குளியலை பயன்படுத்துவதால் உங்களுக்கு மிகுந்த நிவாரணம் கிடைக்கும். பேட்ஸ்கள் காரணமாக உங்கள் தோலில் அதிகமான எரிச்சல் உணர்வு இருந்தால் நீங்கள் அலோவேரா ஜெல் பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் பசுமை அலோவேரா ஜெல் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். எந்த ஒரு ரசாயனம் கலந்த மார்க்கெட் அலோவேரா ஜெல் பயன்படுத்த வேண்டாம். அது உங்கள் தோலில் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடும். அதனால் நான் பரிந்துரைக்கிறேன், நீங்க கிளிசரின் மற்றும் ரோஸ் வாட்டர் கலவையையும் பயன்படுத்தலாம். தினமும் இரவில் கிளிசரின் மற்றும் ரோஸ் வாட்டர் கலவையை தடவி நீங்கள் தூங்கலாம். இதனால் உங்கள் தோல் உருகி மென்மையாகும் மற்றும் உங்கள் அறிகுறிகளில் நிறைய நிவாரணம் கிடைக்கும். நான் சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் இன்னும் எதை கவனிக்க வேண்டும் என்றால், மிகவும் முக்கியமானது உங்கள் உணவு முறையே. உங்கள் உடலில் அழற்சி ஏற்படுத்தும் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் எப்போதும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்போதும் ஜங்க் ஃபுட், அதிக எண்ணெய் மற்றும் பொரித்த உணவுகளை தவிர்க்கவும், மதுபானம் மற்றும் புகைப்பிடிப்பை தவிர்க்கவும், உங்கள் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும். ஒவ்வொரு நாளும் ஒரு லேசான உடற்பயிற்சியை உங்கள் வாழ்க்கை முறையில் நிச்சயமாக சேர்க்கவும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் இவற்றை பின்பற்றவும், உங்கள் அனுபவத்தை எங்களுடன் கருத்து பகுதியில் பகிரவும். நன்றி.